திட்டக்குடி தொகுதியில் அமைச்சர் சுற்றுப்பயணம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட மேல் ஆதனூர் கிராமத்தில் தொகுதி வளர்ச்சி திட்டப்பணிகள் மற்றும் மக்கள் குறை கேட்கும் கூட்டத்திற்கு வருகை தந்த தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். மேல் ஆதனூர் கிராமத்தில் புதிதாக கட்டி வரும் மாரியம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருவதால் கோவிலுக்கு நிதி உதவி வழங்கிய வெங்கடேஸ்வரா கல்வி நிறுவனத்தின் சார்பில் கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சி.வே. வெங்கடேசன் அவர்கள் 2 லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகத்தினரிடம் அமைச்சர் கைகளால் இன்று கோவில் நிர்வாகத்திடம் அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் வழங்கினார். மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம், மங்களூர் சேர்மன் KNT சுகுணாசங்கர், திட்டக்குடி நகர்மன்ற துணைத் தலைவர் பரமகுரு, மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா, கடலூர் மேற்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் முன்னாள் கவுன்சிலர் ராமச்சந்திரன், விருத்தாச்சலம் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், கிளை செயலாளர் பெரியசாமி, பிரதிநிதி பெரியசாமி, ஊர் முக்கியஸ்தர்கள், நாட்டாமைக்காரர்கள், கிளை கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி 234 தொகுதியில திட்டக்குடி தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வாக்கு அதிகம் பெற்ற அமைச்சர் என்ற பெயரை நம்மளும் வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. நீங்க செஞ்சு கொடுக்கணும். அளவுக்கு வேலை செஞ்சு தொகுதியில நல்ல பேர் எடுத்துறாங்க. முதலமைச்சரத்திலும் உதயநிதியிலும் அன்பு பெற்றவர். நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் அதிக வாக்குகள் நம்மெல்லாம் கடினா உழைப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிணத்து மூட்டில் வந்து பாதை கேட்டீங்க. அமைச்சர்கிட்ட சொன்னேன், என் ஊரு என்னை கேட்கவே வேணாம், நேரப்பி வீடியோட்ட சொல்லு, உடனே போடணும். இந்த கிணத்து மூட்டை கிணறு வெட்டினது வந்து இப்போ ரோடு போட்டு கொடுத்தாங்க. அடுத்தபடியாக ஆதனூர் வந்து பில்லூர் கருப்பையா கோயில் சாலை, அது அமைச்சரிடம் கோரிக்கை வச்சோம். உடனே செஞ்சு கொடுத்தாரு. இன்னும் அந்த பைப் லைன் செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ன கோரிக்கை, இப்போ 66 பஞ்சாயத்து நம்ம சேர்மனாக இருக்கணும். இருந்தாலும் அமைச்சர்கிட்ட மேலாதனும் சொன்னாலே எந்த வேலையாக இருந்தாலும் உடனே செஞ்சுடு. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை அதுதான். உங்களை படத்த பிரம்மா கூட நீங்கள் வேணும்னா தான் வருவார். நீங்கள் நினைக்காம வரவர் உங்கள் அமைச்சர் மட்டும்தான். நல்லபடி செய்யணும். அமைச்சர் திருப்பியும் நம்ம தொகுதிக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் என்று இந்த ஆண்டவரை வேண்டி எல்லாமே மனதார நினைச்சிங்க. நன்றி, வணக்கம். கலைத்தரசி செல்வராஜ் அவர்களே, மேலாதூரை வந்து வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க முடியாது. ஏன்னா ஓடி விளையாண்ட ஊர் இந்த ஊர் தான், சாப்பிட்டது இந்த ஊர் தான். எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி அத்தனை பேரும் பிறந்தது இந்த ஊர் தான். ஒரு எழுத்தாளர் தாமோதரன், எங்க அக்கா, நானு எல்லாம் பிறந்து வளர்ந்து படிக்கிறதுக்காக தான் கழுது போனேன். எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் தான் கழுது, எங்கள் அம்மா ஊரும் கழுது. ஆனால் புரியுது இந்த ஊர் தான். அதனால இந்த ரத்தம், இந்த உடம்பு எல்லாமே இந்த ஊருக்கு சொந்தமானது தான். மேலாளருக்கு சொந்தமானது கழுதூர் கிடையாது. திடீர்னு வேணா கழுதூர் இருக்கலாம். நான் பிறந்து வளர்ந்து மண்ணில் உருண்டது பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். ஒரு தடவை ஒரு பஞ்சம் வந்தப்ப எங்கள் அப்பா அரியநாயிலிருந்து சோளம் வாங்கிட்டு வந்து இந்த ஊருக்கே சாப்பாடு போட்டார். ஒரு பஞ்சம், ஒரு பெரிய பஞ்சம் வந்து உங்களுக்கு பெருக்க பிள்ளைங்களாம் தெரியாது. நான் 5ஆவது படிச்சிருக்கேன். அரியநாயத்தில் சோளம் வாங்கிட்டு வந்து படியில் அளந்து கொடுத்து ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஊர். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பாங்க. தீபாவளி வந்தால் ஆடு இருக்கிறது, இது பண்ணுறது எல்லாம் எங்கள் அப்பா தான் இந்த ஊருக்கு எல்லாம். அவர் வாதியார் இருப்பார், ஜோசியம் பார்ப்பார், மேந்திரப்பா. அவர் முத்துசாமி வாதியார் எதுவும் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஊர் இந்த ஊர். ஒருத்தர் கட்டுப்பாடு மொத்தம் 8 கரை கொத்துட்டு இருக்கோம். அப்போ அண்ணாமலை தான் இந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து நீண்ட காலமாக நம்மளால கட்டப்படாமல் இருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு நான் சொன்னேன், என்ன கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு தொகையை கொடுத்துட்டு போயிருக்கேன். அது எவ்வளோ நேரம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் இந்த கோயிலுக்கு என்னுடைய மகன் சார்பாக வெங்கடேஸ்வரா, எங்கள் அம்மா பேர் தான் அரக்கணத்தில் இருக்குது, சின்னம்மாள் பேரை போட்டிருக்கீங்க, சின்னம்மாள் வெங்கடன்னு போட்டிருக்கீங்க. அதுக்காக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒருவே இருந்து வளர்ந்தவங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் இவங்க அம்மாவும் தான் வயசானவங்க காலத்தில். எல்லாரையும் வாழ்க்கை ஒவ்வொரு கல்யாணம் நல்லது கெட்டதுன்னா இவங்கதான் போய் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில். உங்களெல்லாம் பார்த்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் வந்து கேட்டேன், ஆட்களே காலையில் எல்லாம் பொம்பளை போய் அந்த மாளுக்கான்னு கேட்டேன். எல்லாம் வெளியாட போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மட்டுமா இருக்கு.
எல்லா பிள்ளைகளுக்கு வந்து வெளிநாட்டை சம்பாதிக்க போயிருக்காங்க. அந்த பிள்ளைகள்லாம் நல்ல நோய் நொடி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு சிங்கப்பூர் இருந்தாலும், மலேசியா இருந்தாலும், பெங்களூர் இருந்தாலும், சென்னை இருந்தாலும் அந்த தம்பிகள்லாம் நல்ல ஆரோக்கியமா நல்ல முறையில் நம்ம நல்வாழ 7 கோடி காலம் வாழ்ந்து உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த கோயிலுக்காக சின்னம்மாள் வெங்கடன் சார்பாக, சின்னம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பாக, தம்பி வெங்கடேசன் சார்பாக அவரை கொடுக்க சொன்னாரு. அவர் சார்பாக ரூபாய் 2 லட்சம் ரூபாயை இந்த கிராமத்தினுடைய கோயிலுக்காக மீறி வந்து தம்பி வெங்கடேசன் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி இந்த கோயில் பணியை சிறப்பாக முடிக்க வேண்டும். விரைவாக நீண்ட நாள் கொண்டு செல்லாமல் விரைவாக இந்த கோயில் பணியை முடித்து